Don't forget to like, subscribe and share the videos. நெக்ஸ்ட் டாபிக் என்ன ஒரு மினரல் பற்றி தான். அந்த மினரலோட நேம் வந்து டேண்டலம் சொல்லி சொல்லுவாங்க. டேண்டலம் வந்து எதுக்காக நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசன்ட்லி நோட்டிஃபைடு லிஸ்ட் ஆஃப் 24 மினரல்ஸ் இன்க்ளூடிங் டேண்டலம் இந்த பார்ட் டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1957 அஸ் எ கிரிட்டிக்கல் மினரலாக வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஒரு 24 இது வந்து இன்க்ளூட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. அதில் டேண்டலமும் ஒன்று. டேண்டலமும் சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இதோட நேம் வந்து டேண்டலம், சிம்பிள் வந்து டிஎன் சொல்லி சொல்லுவாங்க. பீரியாடிக் டேபிளில் வந்து டிஎன் மென்ஷன் பண்ணி அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 73. ஓகே, இது வந்து பேசிக்கானது தான். அதுக்கப்புறம் ரான் டேண்டலம், இது வந்து இந்த டேண்டலம்ங்கிறது ரொம்ப பேசிக்காகவே நேச்சுரலாக அக்யூர் பண்ணது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த மாதிரி தான் ஒரு மெட்டல் தான் வந்து இந்த டேண்டலம் அப்படிங்கிறது. டிப்பிக்கலி ஃபவுண்ட் இந்த ஓர் காலம்டு கோலம்பைட் டேண்டலைட் அப்படிங்கிற ஒரு ஓரில் இருந்து தான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த டேண்டலம் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஓகே, and tantalum is a solid in room temperature, classified as a transition metal, and then it was shiny silvery metal. நம்ம ப்ரீவியஸில் பார்த்தப்ப தெரியும், ஷைனி சில்வரி மெட்டல் தான் இந்த டேண்டலம்ங்கிறது. இதோட கலரே வந்து கிட்டத்தட்ட அந்த லித்தியம் சில்வர் அதோட கலரில் தான் இந்த டேண்டலமும் வந்து இருக்குது. அண்டு விர்ச்சுவலி ரெசிஸ்டன்ட் டு கொரோஷன். கொரோஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயனில் வந்து கொரோஷன் படிதான் நாங்கள் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகி அதோட குவாலிட்டி வந்து டிஸ்கிரேட் வந்து பண்ணிடும், அதாவது டிகிரேட் வந்து பண்ணிடும். அந்த மாதிரி பார்க்குறப்ப இது ரெசிஸ்டன்ட் டு த கொரோஷன். இது ரெசிஸ்டன்ட் டு கொரோஷனாக இருக்க முடியும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏரோப்ளைனில் இருக்கக்கூடிய அந்த டர்பைன் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டேண்டலம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யூஸ் பண்ணலாம், வேறு இது யூஸ் பண்ணலாம். இது வந்து கொரோஷன் ரெசிஸ்டன்ட். அதனால் டியூ டு த ஆக்சைட் ஃபிலிம் இன் சர்ஃபேஸ், இது பேசிக்காகவே ஆக்சைட் ஃபிலிம் வந்து சர்ஃபேஸில் இருக்கிறதுனால இது வந்து கொரோஷன் ரெசிஸ்டண்டாக இருக்குது. இட்டு மெல்டிங் பாயிண்ட் பார்க்குறப்ப 3020 டிகிரி செல்சியஸ். 3020 ரொம்ப ஹையான மெல்டிங் பாயிண்ட். அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து இதுதான். ஓகே, இதோட முக்கியமான பார்க்குறப்ப நம்ம என்ன பார்க்குறப்ப மேபி இதில் வந்து இந்த கெமிக்கல் அட்டாக் சொல்லி பார்க்குறோம். கெமிக்கல் அட்டாக்னா இது அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு கெமிக்கல்குள்ளேயுமே ரியாக்ஷன் பண்ணாது, எக்ஸப்ட் அந்த ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் தவிர மீதி எந்த ஒரு மெட்டல் ஆசிட்குள்ளேயும் வந்து இந்த டேண்டலம்ங்கிறது மிக்ஸ் பண்ணாது. அதனாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து பாடி ஃப்ளூயிட்குள்ளேயும் மிக்ஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு இது ஃபைண்ட் பண்ணி சர்ஜிக்கல் பிளேடில் யூஸ் பண்ணுறப்ப இந்த டேண்டலம் யூஸ் பண்ணி அந்த நைஃப் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் சொல்லி பார்க்குறப்ப எலக்ட்ரானிக் செக்டரில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ சப்ஸ்டியூட் ஃபார் பிளாட்டினம். பிளாட்டினம் யூஸ் பண்ணக்கூடிய செக்டரில் வந்து சப்போஸ் பிளாட்டினம் வந்து அவுட் ஆஃப் த இது வந்து மாறிடுச்சு, இல்லைன்னா ரேட் வந்து ரொம்ப ஹையாக போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து டேண்டலம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த யூஸ் டு மேக் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பாடி ஃப்ளூயிட் கூட மிக்ஸ் ஆகாது, எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே வந்து வெளிப்படுத்தாது. அதனால் வந்து இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இம்ப்ளான்ட்ஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் ஜாயின்ட்ஸ். நம்ம ஒரு ஹிப்லேயே வந்து அடிப்படுது, இல்லைனா ஒரு நீல வந்து இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த டேண்டலம் மெட்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து எந்த ஒரு பாடி ஃப்ளூயிட்குள்ளேயும் மிக்ஸ் ஆகாது, அதாவது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஆர்டிஃபிஷியல் ஜாயின்ட்ஸ்லையும். அதுக்கப்புறம் கட்டிங் எட்ஜஸ் ஆஃப் ஹை ஸ்பீடு மெஷின் டூல்ஸு. நம்மளுக்கு தெரியும், ஒரு ஹை ஸ்பீடு கட்டிங் மெஷின் டூல்ஸ் வந்து அதோட பிளேடோட எட்ஜஸில் வந்து இப்போதைக்கு வந்து டைமண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமண்டை வந்து இந்த டேண்ட்லம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக் காம்பனன்ட்ஸ் ஃபார் கெமிக்கல் பிளான்ட்ஸ் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ். இந்த ரெண்டு விஷயத்துலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் போர்ட்டபிள் எலக்ட்ரானிக் டிவைசஸ். இதெல்லாம் பார்க்குறப்ப மொபைல் ஃபோன், லேப்டாப் அதோட வந்து அந்த கெப்பாசிட்டரில் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து அந்த பவுடரை அரைச்சி அந்த கெப்பாசிட்டருக்குள்ளே போடுறப்ப என்ன அந்த ஸ்மால் அமௌண்ட்லேயே வந்து ஹை % ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து இது ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இதோட அப்ளிகேஷனாக இருக்குது. டேண்டலம் பார்க்குறப்ப இதுதான் முக்கியமாக ப்ரிலிம்ஸ் டேண்டலம் பார்க்குறப்ப இதோட அப்ளிகேஷன் தான் நம்ம முக்கியமாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்.